அதுவுமா தனியாக கிடக்க. ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் உனக்கு எதுவும் வாங்கி தரலையோ? ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்லை. அப்படியா? ஏன்டி? ஏன் உனக்கு லவ்வில் பிடிக்காதோ? பிடிக்காதுன்னு இல்லைக்கா, பிடிக்கும். ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் யாரையும் இன்னும் பார்க்கல. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஐஸ் அப்படி சொல்கிற? இது வரைக்கும் உனக்கு பிடிச்ச மாதிரி யாரையுமே பார்த்தது இல்லையோ? அப்போ நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற நீ? எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்படி சொல்கிறது? நம்ம படிச்சிருப்போம்ல சின்ன வயசில் நிறைய ஸ்டோரிஸு பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அந்த மாதிரி அதை வச்சு எனக்காக தோணுனது என்னென்னா, எனக்காக பிறந்தவன் எனக்காக எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை தாங்கிக்குவான். நானும் அவனுக்காக எல்லாத்தையும் தாங்கிக்குவேன். அந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு அன்பு இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு அதை கரெக்டாக சொல்ல தெரியல. பட் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்னா ரொம்ப வசதி இருக்கணும், பெரிய பவரில் இருக்கணும், அந்த மாதிரி எதுவும் இல்லை. என் மேலே பாசமாக இருந்தால் போதும். ஓ வாவ், ஓகே ஓகே. அப்படி ஒருத்தன் கிடைச்சான்னா கண்டிப்பாக சொல்லு. கண்டிப்பாக சொல்கிறேன்க்கா. சரி, காஃபி குடிச்சிட்டியா நீ? இப்போ பிரேக் தானே, வரியா போய் காஃபி குடிப்போம். இன்னும் நானும் காஃபி குடிக்கலக்கா, இப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு வரேன். வாங்க போவோம். இது என்ன புது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது? நம்ம இந்த கேட்டகரியில் வருவோமான்னு தெரியலையே. கதைகளில் கேட்ட மாதிரி ஒருத்தன் என்ன மாதிரி ஸ்டோரிஸாக இருக்கும்? நம்ம அந்த கேட்டகரி கீழே வருவோமா? தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு வரட்டும், அந்த தொப்பி தலை எனக்கு இருக்கு. நான் ஒரு ரோஸ் கேட்டால் கதை கதையாக சொல்லி என்னத்தையோ சொல்லி என்னை ஏமாத்திவிட்டு அந்த கீதாவுக்கு ரோஸ் கொடுக்க போயிருக்கான். வரட்டும், இன்னைக்கு என் கையில் எடுத்து உடச்சி வைக்கேன். ஆத்தே, இவன் என்ன இங்கே இவ்வளோ கோவமாக நின்றுட்டு இருக்கா? ஒருவேளை நம்ம கீதா வீட்டுக்கு ரோஸ் கொடுக்க போனது தெரிஞ்சிருக்குமோ? நம்ம போயும் கொடுக்கவே இல்லையே, அவள் தான் வெளியே வரவே இல்லையே. சரி இருக்கட்டும், இருந்தாலும் நம்ம ரோஸ் டே அன்றைக்கி ரோஸ் வாங்கி தரலன்னு கோவமாக இருந்தோம்ல, அதே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். கோவமாகவே கேட்போம். ஆமாம், வாசலை திறந்து வச்சுட்டு இங்கே நின்று என்ன பண்ணிட்டு கிடக்க? எவனாவது திருட்டு வந்திருக்கிறது எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறதுக்கா? எடி என்ன கேட்டுட்டு கிடக்க, நீ பாட்டுக்கு அப்படியே நின்றுட்டு இருக்க? எட்டி ஒன்றுத்தான், என்னாச்சு? யோ, இங்க வாயா. எடி என்ன என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? காலையில் எங்கே போனேன், உண்மையை சொல்லு. ஏன், நான் தான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் இப்படி கேட்குற? எத்தனை மணிக்கு வேலைக்கு போனேன்? இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால சீக்கிரமாக கிளம்பி போயிட்டேன். எதுக்கு அப்படி கேட்குற? இங்கே வா சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல, நீ அப்படியே சொல்லு. வேலை எங்கே இருக்கு உனக்கு? ஆஃபீஸ்லையா இல்லை எதுத்த வீட்டு கீதா வீட்லையா? ஏமா இப்படி கேட்க? அப்போது நானாக கேட்குற வரைக்கும் நீ ஒத்துக்க மாட்டேன். எதை ஒத்துக்கணும்? நான் என்ன பண்ணேன்? ஆமாம், இப்போ எதுக்கு இங்கே வந்த? ஏன், உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா நான் ஒரு ரோஸு கேட்டதுக்கு வாங்கி தர முடியாமல் எதேதோ கதையை சொல்லிவிட்டு காலையில் வேலை கிடக்குன்னு சீக்கிரம் கிளம்பி போனதும் இல்லாமல் அந்த எதிர்த்த வீட்டு கீதாவுக்கு ரோஸு ஆட்டின் வச்சு சில்க் சாக்லேட்டு வாங்கிட்டு போய் என் வீட்டு கேட்டில் வாட்ச்மேன் கணக்காக நின்றுட்டு இருந்திருக்கேன். இதை ஊரே பார்த்துட்டு வந்திருக்கு. உனக்கு எவ்வளோ ஏத்தம் இருக்கும்? ஐயோ, நீ தப்பா புரிஞ்சிருக்கா உஷா? நான் ஒன்றும் அவளுக்கு சாக்லேட் கொடுக்க போகலை. ரோஸு காசுலியாக இருக்குன்னு அதான் அவன் வீட்டில் இருந்து ஒரு ரோஸ் பறிச்சுட்டு வரலான்ட்டு தான் போனேன். மற்றபடி நான் அவளுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் போகலை. இவ்வளோ சொல்லி நீ உண்மையை ஒத்துக்க மாட்டேன். சரி, எங்க அப்போ எனக்கு கொடுக்க தானே வந்த? எங்கே அந்த ரோஸும் சாக்லேட்டும்? அது நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது யாரோ திருடிட்டாங்க. உன்னையெல்லாம் இவ்வளோ நேரம் நிற்க வச்சு பேசிட்டு இருந்ததே தப்பு. வந்ததும் கையை காலை உடச்சி தூக்கி உட்கார வச்சிருக்கணும் ஓரமாக உன்னைய. இனிமே நீ அவள் வீட்டு வாசல் பக்கம் போவ. என்டி போத என்னையும் விட்டுடுட்டி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். நான் அவள் வீட்டுக்கு போனேனே தவிர நான் ரோஸ் கொடுக்கலாம் போகலை. அவள் வெளியே வரவே இல்லடி. கோழுப்படுத்துவேன்.
தொப்பி தலையா, எப்படி இருந்தாலும் சோத்துக்கு நீ வீட்டுக்கு தானே வரணும். இருவனுக்கு இன்னைக்கு விஷத்தை வச்சு உன் கதையை முடிக்க. எடி ஹைசே வெரசா வா, நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. ஏமா இப்படி கத்திட்டு கிடக்க? நான் தான் வரேன்னு சொன்னோம்ல. எடி நேரம் ஆயிட்டே இருக்குல்ல டி. சாமிக்கு மட்டும் நான் சாயங்காலம் கோயிலுக்கு போகணும். இன்னைக்கு சிவராத்திரி இல்ல, உனக்கும் லீவு தானே, நீயும் வாரியா? இல்லம்மா, நான் சாயங்காலம் ஆஷாவை பார்க்க போறேன். அவளை போய் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அவளை பார்த்துட்டு நான் வந்துடுவேன். ஏன்னா நாளைக்கு நான் வேலைக்கு போகணும். நைட்டு முழுக்க முழிச்சிட்டு இருந்தால் நாளைக்கு போக முடியாதுல்ல. போய் சேர்ந்த உடனே லீவு கேட்டால் எப்படி தருவாவ? சரி டீ, சரி வா, அப்போ முதல்ல வீட்டில் வேலையை முடிச்சு சாமி கும்பிடுவோம். நேரமாயிட்டே கிடக்கு. ஆட்டுமா, வரேன். ஏங்க, சாமி கும்பிடணும், ஒரு சில திங்ஸ் எல்லாம் இல்லை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கடைக்கு தானே போக சொன்னேன். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஏடி நான் எப்பயோ கடைக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டேன். நீ இப்போ வந்து கேட்க, அப்போ இன்னும் ஒரு வேலையும் ஆகலையோ? எப்பங்க வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு நான் பார்க்கவே இல்லையே. இந்த கூட்டத்தில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரே டிராஃபிக்கு. சேரோட்டை பிடிச்சி வந்து சேர்றதுக்குள்ளே போதும் நைட்டு. இதுக்கு மேலே என்னால் கடைக்கு போக முடியாது. உனக்கு ஏதாவது வேணும்னா முன்னாடி நாளே சொல்லியிருந்தா வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கூட்டமாக இருக்குது, எப்படி போய் வாங்க முடியும்? எப்படியோ முட்டி மோதி வாங்கிட்டு வந்து வச்சா இன்னும் கடைக்கு போலியான்னு வந்து கேட்க. ஆமா, நீங்க ஏன் ஷேர் ஆட்டோல வந்தீங்க? உங்க வண்டி என்னாச்சு? வண்டியிலே போயிட்டு வந்திருக்கலாம்ல. ஆனால் வண்டியில் வண்டியில் போனேன், சாவி மட்டும் எடுத்துட்டு வண்டியை விட்டுட்டு வந்துட்டேன். ஐயோ, சேரோட்டை பிடிச்சி வந்துட்டேனே, வண்டியை அங்கேயே விட்டுட்டு. இது வண்டியை விட்டுட்டு ஷேர் ஆட்டோல வந்தியாளா? ஏங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பே இல்லைங்க. எங்க தான் வச்சிருக்கீங்களோ தெரியல ஞாபகத்தெல்லாம். ஒரு வேலை சொன்னா 10 வேலை செய்யற மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்க. வேகமா போய் வண்டி எடுத்துட்டு வாங்க. சரி, நீ போய் கார் சாவி கொண்டு வா, நான் வேகமாக போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். எப்படி காரை கொண்டு போயிட்டு பைக் என்ன பொம்மை பைக்கா காருக்குள்ள தூக்கி போட்டு கொண்டு வர்றதுக்கு? ஏங்க, கொஞ்சம் கூட அறிவு இல்லையாங்க உங்களுக்கு? ஏன்னா இப்படி இருக்கீங்களோ தெரியலையே. காரை கொண்டு போனா பைக் எப்படி ஓட்டிட்டு வருவிய? ஐயா ஆமாம்ல, சரி நான் போய் கொண்டு வரேன் வண்டியை. மறுபடியும் சேரோட்டை பிடிச்சி கடைக்கு போய் கடையிலேருந்து வண்டி கொண்டு வரேன். ஒழுங்கா போய் நம்ம வண்டி எதுவோ அதை மட்டும் பார்த்து சாவி போட்டு திறந்து கொண்டு வாங்க. சாவியை இங்கேயே மறந்து வச்சுட்டு அங்கே போயிட்டு வண்டி இருக்குது சாவி இல்லைன்னு மறுபடியும் வந்துட்டு போயிட்டு கிடக்காதீங்க. எல்லாம் என் நேரம். உங்கள்கிட்ட ஒரு வேலை சொன்னதுக்கு 10 வேலையாக தான் வைப்பிய. பெருசாக போயிட்டு வாங்க. சே, இந்த கூறு கெட்டு குக்கரை வச்சுக்கிட்டு இன்னும் குறைகாலம் எப்படி தான் ஓட்ட போகிறேன்னோ தெரில. வண்டியை மறந்து விட்டு வந்ததுக்கு காரை கொண்டு போய் வண்டியை கொண்டு வர வரோம். என்னத்த சொல்லியதோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வசந்தி அக்கா, வசந்தி அக்கா, வா பிரேமா, உள்ளதான் இருக்கேன். வாட்டி வா. என்ன வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா வீட்டில்? எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னக்கா வேலை கிடக்கு? எப்பவும் போல தான். நீங்கள் தானே இன்றைக்கி சாமி கும்பிடுவிய? அதான் அந்தால எப்போ கோயிலுக்கு எதுவும் போறியலா என்னன்னு கேட்க வந்தேன். சிவராத்திரி இல்லை? ஆமாண்டி, நான் நிர்மலா கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் கோயிலுக்கு போகலான்ட்டு சொன்னாவ. லட்சுமி அக்காவும் வாராவலாம். இந்த நானும் போகிறேன். வாரியா நீயும்? அது என்ன நீயும் வாரியா? எல்லாம் ஒரே இடத்துக்கு ஒன்றா தானே போயிட்டு கிடக்கும். இதில் மட்டும் என்னைய விட்டுட்டு போகலான்னு பார்க்கியாலோ? அதெல்லாம் இல்லை, நானும் வருவேன். அது ஒன்றும் இல்லாட்டி நீ கோயிலுக்கு வருவியோ வரமாட்டியோன்னு நினச்சி தான் கேட்டேன். சர்ச்சுக்கு போவியல்ல, அந்தால கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நாங்களும் எம்மதமும் சம்மதம் தான். என் மாமியாரெலாம் எதுவும் சொல்ல மாட்டாவ. நானும் வாரேன் கோயிலுக்கு. நம்ம உஷா அக்காவும் வாரேன்னு தான் சொன்னாவ. அவங்களையும் கூட்டிகிட்டு வாரேன். எத்தனை மணின்னு மட்டும் ஒரு மெசேஜை போட்டு விடுங்க. சரிட்டி, கோவப்படாத. 7 மணிக்கு மேலே தான் கிளம்புவோம். ஏன்னா நாட்டு முழுக்க கண்ணு முடிச்சு இருக்கணும்ல. அந்தால வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சு எடுத்துட்டு சாப்பாடெல்லாம் வீட்டில் இருக்கவளுக்கு செஞ்சு வச்சுட்டு தான் வருவேன். ஒரு 7 மணிக்கு மேலே போனால் பூஜை நடக்கும், பார்த்துட்டு வருவோம். சரிக்கா, அவள் போகும்போது குரல் கொடுங்க, வாரேன். நானும் எல்லா வேலையும் முடிச்சு எடுத்து வச்சுட்டு. சரிட்டி. அப்போ சரிக்கா, நான் போயிட்டு வாரேன். குரல் கொடுங்க மறக்காம. சரிட்டி, பார்த்து போ, ஓடாத. கதைகளில் கேட்ட மாதிரி ஒருத்தன் என்ன மாதிரி கதையாக இருக்கும்னு தெரியலையே. அவள் கதைகளில் பார்த்தா மாதிரி நான் இருக்கேன்னா தெரில. ஆனால் எனக்கு என்னமோ அவன் நான் யோசிச்ச மாதிரி தான் இருக்காளோன்னு தோணுது. ஆனால் இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ ஒன்றும் தெரிய மாட்டேங்கி. எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை பற்றியே பேசிட்டு யோசிச்சுட்டும் இருக்கேன்.